Hi students, I'm in the video CBSE class 10 students board exam special series chapter 5 arithmetic progression பார்க்க போறோம். So first இந்த chapterல என்னென்ன formulas இருக்கு அப்படின்றத ஒரு சின்னதா பார்த்துடலாம். First general form ஒரு AP அப்படின்னா அந்த terms வந்து A plus D, A plus 2D இந்த மாதிரி increase ஆயிட்டே போயிருக்கணும். இதோட basic என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்றது வந்து அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது வந்து அதோட காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் உங்களோட காமன் டிஃபரன்ஸ். ஒரே நம்பர் ஒரே மாதிரியான டேர்மால டிஃபர் ஆகிட்டே வந்ததுன்னா அதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். உங்களோட கொஸ்டின் பேப்பரில் ஃபைண்ட் த ஏபி, ஃபார்ம் த ஏபி, டிட்டர்மைன் த ஏபின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்மில் தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்க்க போகிறது ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம்னா இத்தனாவது டேர்மை கண்டுபிடிங்க, 14th டேர்ம் என்ன, 27th டேர்ம் என்ன அப்படின்னு அந்த டேர்மோட நம்பரை கொடுத்துட்டு அந்த டேர்மை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா A plus n minus 1 into D. இதில் என்னன்றது அவங்க எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்களோ அந்த நம்பர், Dன்றது அதோட காமன் டிஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த 20th டேர்ம் ஃப்ரம் த எண்ட் அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடி இருந்து வர 20வது டேர்மை கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். L minus n minus 1 into D. Lன்றது உங்களுக்கு கொடுத்துருக்க ஏபியோட கடைசி டேர்ம், Nன்றது அவங்க கேட்குற டேர்ம். 20th டேர்ம் ஃப்ரம் த எண்ட் அப்படின்னா எண்டிலிருந்து வர 20வது டேர்ம்னா எனக்கு 20 தான் போடணும். Dன்றது வந்து காமன் டிஃப்ரென்ஸ். இது வந்து நிறைய ஸ்கூலில் இந்த A plus n minus 1 into Dல தான் போட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த A வர இடத்துல வந்து என்ன போடணும்னா லாஸ்ட் டேர்மை போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவில் மாற்ற சொல்லியிருப்பாங்க. நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா இருக்குது. இதை நீங்கள் அப்ளை பண்ணி டைரெக்டாக போட்டுடலாம். அதுமாரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஒரு ஏபியில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரியும். அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ L minus A by D plus 1 அப்படின்றத நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. இது வந்து இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் டிரைவ் பண்ணாங்க. எல்லுனாலும் ஏஎன் அப்படின்னாலும் ஒன்று தான். லாஸ்ட் டேர்ம் அப்படின்றத நம்ம nth டேர்ம் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ இது எல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளஸ் இங்கே வந்தால் மைனஸ் ஏ ஆகும், மல்டிபிள் இருக்கிறது இங்கே வந்தால் டிவைட் ஆகும், -1 இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகும். அப்படி தான் இந்த ஃபார்முலா கிடச்சிது. மேம் நாங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பழகியிருக்கோம்னா நீங்கள் இது கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இது இல்லாமல் ஏபியில் ஜென்ரலாக கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்தது. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் கான்சிக்யூட்டிவாக எடுக்க சொன்னாங்கன்னா இந்த 3 டேர்மும் எடுக்காமல் A minus D, A plus D அப்படின்னு எடுக்கும்போது சம்மை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். நான் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் D minus D கட் ஆகிடும். அதனால் 3 டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா A minus D, A plus D எடுத்துக்கோங்க. 4 டேர்ம்ஸ் கேட்கும்போது நம்ம ஏவை எடுக்க முடியாது, நான் D கட் ஆகாது. அப்போ ஏவை நம்ம ஒரு டேர்ம் விட்டுட்டு எடுக்கிறதுனால இந்த இடத்துல A minus 2Dயும் A plus 2Dயும் கூட விட்டுறேன். ஏன்னா ஒரு நம்பர் விட்டு விட்டு எடுக்கணும். அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய 4 டேர்ம்ஸ் வந்து -3D, -D, +D, +3D அப்படின்னு எடுத்தீங்கன்னா சரியான ஆன்சர் கிடைக்கும். இது மாதிரி 5 டேர்ம் கேட்டாங்கன்னா ஏ வந்து சென்டரில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் 2 டேர்ம், இந்த பக்கம் 2 டேர்ம் எடுங்க. ஸோ டி கட் ஆகிட்டு ஏ வேல்யூ கிடச்சிரும். இது அப்புறம் நம்மளுக்கு புக்கில் இருக்க இன்னொரு கான்செப்ட் என்னென்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். n டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா n/2 into 2a plus n minus 1 into d இந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ணலாம். SNC equal to n/2 a plus l இதுவும் அப்ளை பண்ணலாம். கொடுத்துருக்கிற ஏபியோட கடைசி டேர்ம் நமக்கு தெரிஞ்சால், லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சால் இதை அப்ளை பண்ணுவோம். லாஸ்ட் டேர்ம் தெரியாது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் தெரியும் அப்படின்னா இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இது இல்லாமல் இது 2 ஹிண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களோட சின்ன கிளாஸோட ஃபார்முலா தான். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 +ன்னு இத்தனாவது டேர்ம் வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்னா அது நீங்கள் ஏபி ஃபார்முலாவும் போடலாம். இல்லை n into n plus 1/2 அப்படின்ற டேரெக்டாக சம் ஆஃப் n டேர்ம்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இதை அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சம் ஆஃப் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இப்போ 1 + 3 + 5 and so on up to n வரைக்கும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து டெஃபினட்டாக n² தான். ஆட் நம்பரோட அடிஷன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது இப்போ இந்த 3 ஆட் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 9 கிடைக்குது பாருங்கள். 9ன்றது 3² தானே. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். இதில் ஆக்சுவலாக n நான் எழுதியிருக்கேன், கடைசி நம்பர் n கிடையாது, n டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சா அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இதில் ஏபியில் நோட் பண்ணி வைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஃபார்முலா என்னென்னா ANC equal to SN minus SN minus 1. அதாவது சம் ஆஃப் n நம்பர்ஸ்லேருந்து சம் ஆஃப் n minus 1 டேர்ம்ஸை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த nth டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து புக்கில் இருக்கிற ஒரு ஃபார்முலா. இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிலேருந்து 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 ஈவன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 2 + 4 + 6 இதான் உங்களோட ஈவன் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 20 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட SN தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ எஸ்என்ல இப்போ முதல் டேர்ம் வந்து 2, அப்போ ஏ வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது. ஸோ டிஃப்ரென்ஸும் 2 தான். ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ், சம் ஆஃப் 20 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து n/2 உங்களோட ஃபார்முலா 2a + n - 1 × d அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் சம் ஆஃப் 20 டேர்ம்ஸ் வேணும். அப்போ n போடுற இடத்துல 20 போடணும். 20/2 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 2 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் n - 1 × d. என்னும் 20 டேர்ம்ஸ்ன்றதுனால 20 - 1, டிஃப்ரென்ஸும் 2 தான் கொஸ்டினில் இருக்குது. ஸோ 2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம்னா 10 மல்டிபிள் பை இங்கே 2 2s are 4 ப்ளஸ் இங்கே வந்து இதை மைனஸ் பண்ணும்போது 19 வரும். வெளியில் வந்து ஒரு 2 இருக்குது. 19 2s are மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 38 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை எழுதிக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 10 மல்டிபிள் பை 38 கூட ஒரு 4 ஆட் பண்ணும்போது 42 கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் 420 நம்மளோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதுதான் சரியான ஆன்சர். இதே கொஸ்டினை இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தாலும் அதில் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்களேன், 2 + 4 + 6 so on up to 20 டேர்ம்ஸ் எடுத்து தானே ஆட் பண்ண சொன்னாங்க. எல்லாமே ஈவன் நம்பர். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 காமனாக வெளில எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 டைம், இது 2 டைம், இது 3 டைம், இப்படி நேச்சுரல் நம்பராக மாறிடும். ஆனால் இதுக்குள்ளே 20 டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கும்ல. ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். 1 2 3லேருந்து 20 நம்பர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? n × n + 1/2ன்னு பார்த்தோம். இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2வும் என்ன இருக்கும்? கட் ஆயிருக்கும். அப்போ n × n + 1 தான் என்னோட ஆன்சர். nன்றது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் 20 டேர்ம்ஸ் இருக்குது. n + 1ன்றது வந்து 21. 20யும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணால் கூட 420 தான் வருது. ஸோ 1 மார்க்குக்கு இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணாமல் இவ்வளோ ஷார்ட்டாக கூட நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அடுத்த கொஸ்டின் பார்க்கல. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் AP whose nth term is given by அப்படின்னு கொடுத்து இங்கே an கொடுத்துருக்காங்க. an = என்ன கொடுத்துருக்காங்க? 2n + 1. இது nth டேர்மோட ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் n வர இடத்துல 1 போட்டோன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடச்சிரும். அப்போ 2 × 1 + 1. ஸோ 2 1s are 2, 2 + 1 3. a2 அப்படின்னும் போது என்னோட பிளேஸில் 2 போடணும். அப்போ 2 × 2 + 1, 2 2s are 4 + 1 5. a3 அப்படின்றது வந்து 2 × 3 + 1. ஸோ 6 + 1 நம்மளோட வேல்யூ 7. இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. S3ன்னு போட்டு ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னால் இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட் பண்ணால் 15 கிடைக்குது. 15 தான் உங்களோட சரியான ஆன்சர். பியில் இருக்குது. இதை நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே 15 தான் திருப்பி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ கொடுத்துட்டாங்க, ஏஎன் கொடுத்துட்டாங்க, எஸ்என்னும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்என்னும் இருக்குது, ஏஎன்னும் இருக்குது. அப்படின்னா எஸ்என்னோட ஃபார்முலாவில் ஏஎன் அப்ளை பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். n/2 a + lன்னு சொல்லுவோம்ல. எல்லுன்னா nth டேர்ம் அப்படின்னு அர்த்தம். அப்போ a + an அப்படின்னு சொல்லிக்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டினில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்ளை பண்ணி ஃபார்முலா இதுதான் அப்ளை பண்ணணும்னு எடுத்துட்டாலே சம்ம முடிச்ச மாதிரி தான். இப்போ இதில் முதல்ல என்ன நமக்கு தெரியாது. ஆனால் எஸ்என்னோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 399 கொடுத்துருக்காங்க. n அப்படியே இருக்கட்டும். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 1 இருக்குது. ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில் 20 இருக்குது. ஸோ இங்கே 20ன்னு எழுதிக்கலாம். இங்கே டிவைடில் இருக்க 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா மல்டிபிள் ஆகும். இப்போ 399 மல்டிபிள் பை 2 = n மல்டிபிள் பை 21 அப்படின்னு கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 21 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ 399 மல்டிபிள் பை 2 பை 21 = n. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 7s are இது 1 3 3 அப்படின்னு கிடைக்கும். திருப்பியும் 7 டேபிளில் நம்மளால் இதை கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ 7 1s are 7, இங்கே 7 1s are 7, பேலன்ஸ் 6 9s are கிடைக்குது. அப்போ 19 2s are தான் நம்மளோட என்னோட வேல்யூ. 19ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 38 கிடைக்குது. இங்கே பாருங்கள், உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். n = 38 அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், the sum of first 5 multiple of 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 3 வந்து 3 6 9 12 15 இவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எஸ்என் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி குட்டி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போலேருந்து 3 வந்து வெளில எடுத்துடலாம். இது 1 டைம், இது 2 டைம், இது 3, இது 4, இது 5. ஸோ இதை வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 5 10 15 வருது. அப்போ 3 மல்டிபிள் பை 15 = 45 தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சம் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 100 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1லேருந்து 100 வரைக்கும் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணுங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ 1 + 2 + so on up to 100 வரைக்கும் நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா n × n + 1/2 அப்படின்றது தான். இதில் நீங்கள் வந்து எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். 100ஐயும் 101ஐயும்
மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணும். ஸோ 2 டேபிளில் 100 வந்து கட் ஆகிடும் 50 டைம்ஸ். 50யும் 101 மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அப்போ 505 அப்புறமா ஒரு 0 வந்திருக்கும். 5050ன்ற ஆப்ஷன் உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் வந்து 1 மார்க்கில் இப்படி கூட வரலாம். வாட் இஸ் த காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் அன் ஏபி விச் A18 மைனஸ் A14 ஈக்குவல் டு 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A18 மைனஸ் A14 ஈக்குவல் டு 32 அப்படின்னு இருக்குது. A18 அப்படின்றது வந்து A + 17D அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்மளோட பேசிக் ஃபார்முலா இங்கே n இருந்தால் இங்கே n - 1 × Dன்னு வரும். 14 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்னா A + 13D அப்படின்னு எழுதிக்கலாம். A + n - 1 × Dன்னு சொல்லுவோம்ல, nக்கு பதிலாக இங்கே 14 இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ A + 17D மைனஸ் A மைனஸ் 13D இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிருக்கும். 17ம் 13ஐயும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 4D இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ D இஸ் ஈக்குவல் டு மல்டிப்பிள் இருக்க 4 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணியிருந்தா 8 டைம்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். 8 தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், ஏபியிலேருந்து புக் அவுட்டில் இப்போ இது வந்து 2 இயர்ஸாக கேட்டிருக்காங்க. So if the pth term of an AP is 1 by Q and the qth term is 1 by, actually qth term is 1 by P, then show that sum of P qth term is 1 by 2 of PQ plus 1 அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் அவங்க இது வந்து வேறு என்ன ஆல்ஃபபெட் கொடுத்தாலும் நீங்கள் சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து sum of P qth terms equal to half of PQ plus 1 அப்படின்றத நம்ம 2 ப்ரூவ் பண்ணணும். 2 ப்ரூவ் இதான் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய கண்டிஷன். முதல்ல இப்போ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கிவனில் முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது pth term of an AP is 1 by Q. இப்போ வந்து AP, இப்போ 5th termனா A5ன்னு எழுதுவோம்ல, அதனால இங்கே APன்னு எழுதுகிறோம், which is equal to 1 by Q அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி qth term அப்படின்னா AQ is equal to 1 by Pன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர கொஸ்டினில் வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலா AN is equal to A plus n minus 1 into D அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இதுதான் நம்மளோட nth டேர்மோட பேசிக் ஃபார்முலா. இதில் AP அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ, ஸோ AP அப்படின்றத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதா என்ன கிடைக்கும்னா A plus, இங்கே என்னக்கு பதிலாக கொஸ்டினில் இங்கே P வந்திருக்கு. ஸோ P minus 1 into D is equal to 1 by Q அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி AQ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ A plus Q minus 1 into D is equal to 1 by P அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன், இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இந்த ஏ அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் இந்த டியை வந்து இப்படி உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ பி இன்ட்டு டி பிடி மைனஸ் டி ஈக்குவல் டு 1 by Qன்னு கொஸ்டினில் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இங்கேருந்து ஏ ப்ளஸ் இந்த டியை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது QD மைனஸ் 1D ஈக்குவல் டு 1 by P அப்படின்னு கிடச்சிருக்கு. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ்ன்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல். இங்கே மைனஸ் டியும் இந்த ப்ளஸ் டியும் கூட கேன்சல் தான். அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம் PD மைனஸ் QD அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே 1 by Q மைனஸ் 1 by P அப்படின்னு இருக்குது. ஸோ இதிலேருந்து காமன் டேர்ம் வெளில எடுத்துடலாம். இது ரெண்டுத்துலேயுமே D காமனாக இருக்கிறதுனால டியை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே P மைனஸ் Qன்ற டேர்ம் இருக்கும். இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. P இங்கே வரும், Q இங்கே வந்திருக்கும், கீழே வந்து PQ அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கும். இங்கே மல்டிப்பிள் இருக்க P மைனஸ் Q இங்கே வந்து டிவிஷனுக்கு வரும். ஸோ நம்ம சொல்லிடலாம் D is equal to, இங்கே ஆல்ரெடி ஒரு P மைனஸ் Q பை PQ அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்பிள் இருக்க P மைனஸ் Q இங்கே வந்தால் டிவிஷனில் வந்திருக்கும் P மைனஸ் Qன்னு, இது கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 1 by PQ அப்படின்றது தான் நம்மளோட டியோட சரியான ஆன்சர். இப்போ இந்த டின்ற வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் இன், இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, ப்ளஸ் பி இன்ட்டு டி, டிக்கு பதிலாக 1 by PQ அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் டி இருக்குது, டிக்கு பதிலாக திருப்பி 1 by PQ ஈக்குவல் டு 1 by Q அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கோம். எங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் 1 by PQ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இந்த P என்னவாக இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் A is equal to, இந்த பக்கம் நம்மக்கிட்ட ஒரு 1 by Q இருக்குது, இந்த ப்ளஸ் 1 by Q அங்கே போனால் மைனஸ் 1 by Qவாக இருக்கும். இந்த மைனஸ் 1 by PQ அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 1 by PQ அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த 1 by Qவும் இந்த 1 by Qவும் கட் ஆகிருக்கு. நான் ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ 1 by PQ தான். அப்போ டியோட ஆன்சரும் 1 by PQ, ஏயோட ஆன்சரும் 1 by PQன்னு கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் ஏயும் டியும் கண்டுபிடிக்க சொல்லலை, அவங்க சம் ஆஃப் PQ டேர்ம் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ டு ஃபைண்ட் sum of
PQth term இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ நம்மளோட பேசிக் ஃபார்முலா SN ஃபார்முலா வந்து SN = n/2. நம்மளோட ஃபார்முலா 2a + n - 1 × d. ஸோ இதில் n-க்கு பதிலாக கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து PQ. அப்போ n-க்கு பதிலாக PQன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாகவும் 1/PQ, டிக்கு பதிலாகவும் 1/PQன்னு அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ PQth terms = PQ / 2. 2 into ஏக்கு பதிலாக நமக்கு கிடச்சிருக்கிறது 1/PQ + n - 1. ஸோ என்னக்கு பதிலாக இங்கே PQth termனு கொடுத்துருந்தாங்க. -1 into டிக்கு பதிலாகவும் 1/PQ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதான் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன். ஸோ இங்கே வெளியில் இருக்கிற இந்த PQ/2 அப்படியே இருக்குது. இது 2ல் மல்டிபிள் பண்ணால் 2/PQ அப்படின்னு வந்திருக்கும். இது வந்து உள்ளே இருக்க 2 பேர் கூடயும் மல்டிபிள் ஆகிருக்கும். ஸோ முதல்ல PQ கூட 1/PQ மல்டிபிள் பண்ணும்போது PQ/PQன்னு வந்திருக்கும். -1/PQன்ற டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ இப்படி கிடச்சாச்சு. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்னா கட் ஆகிட்டு இது 1 ஆயிருக்கும். இது 2/PQ, இது 1/PQ. டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ PQ/2 இங்கே உள்ளே வந்து ஒரு 1 இருக்குது. இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். லைக் டேர்ம்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் பிக் நம்பரோட சைன் ப்ளஸ் இருக்கிறதுனால +1/PQ அப்படின்றத நம்ம எழுதிக்க முடியும். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதில் இந்த PQன்ற டேர்மை உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா கொஸ்டினில் வந்து ஹாஃப்ன்ற டேர்ம் வந்து வெளியிலவே இருக்குது. ஸோ ஹாஃப் அப்படியே வச்சுட்டு இந்த PQவை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ PQ + PQ/PQ அப்படின்னு கிடச்சிருக்கும். ஏன்னா இது கூட மல்டிபிள் பண்ணால் இங்கேயே மல்டிபிள் பண்ணும். இது கட் ஆகிட்டு இது 1 ஆகிடும். ஸோ ஹாஃப் உள்ளே வந்து PQ + 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளை அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிற டேர்ம். சம் ஆஃப் PQth டேர்மோட வேல்யூ வந்து இதுதான். அடுத்து ஒரு ரேஷியோ ஃபைண்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 11th term to the 18th term of an AP is 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 11th termக்கும் 18th termக்கும் உள்ள ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னு இருந்ததுன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த 5th term to the 21st term அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 5th termக்கும் 21st termக்கும் உள்ள ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 terms to the sum of first 21 terms. அதாவது S5 அப்படின்றது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம், சம் ஆஃப் 21 டேர்ம்ன்றது வந்து S21. இதோட ரேஷியோவையும் கண்டுபிடிங்க அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏஎன்னோட வேல்யூஸும் தேவைப்படுது, எஸ்என்னும் தேவைப்படுது. ஏஎன் அப்படின்னும் போது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா A + n - 1 × d அப்படின்றது. அதே மாதிரி SN கண்டுபிடிக்கும் போது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா n/2 2a + n - 1 × d அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல கிவன்லேருந்து ஒரு கண்டிஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து எப்போவுமே ஒரு ரேஷியோ ஃபார்மில் இருக்குது. A/B வந்து A/Bன்னு எழுதிக்கலாம். அப்போ A11/A18 = 2/3 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ A11 அப்படின்றத இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னா இங்கே n - 1 வரும். அப்போ இங்கே 11னா இங்கே 11 - 1 10ன்னு வந்துடும். அப்போ A11 அப்படின்றத A + 10dனும் இங்கே A18 அப்படின்றத வந்து A + 17dனும் எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே என்னன்னா இங்கே n - 1 இதை விட ஒன்று கம்மியாக தான் இங்கே வந்திருக்கும். இது வந்து = 2/3ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிவிஷனில் இருக்க இந்த 3 இங்கேயும் இந்த டேர்ம் வந்து அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா டிவிஷன் அங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகும். அப்போ 3 times A + 10d which is equal to 2 times A + 17d அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3a + 30dன்னு வந்திருக்கும். இங்கே அதே மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது 2a + 34d அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஏஎல்லாம் ஒரு பக்கம் டிஎல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். 3a - 2a is equal to இந்த பக்கம் 34d - 30d அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணால் இது வந்து 1a, இதை மைனஸ் பண்ணும்போது இது வந்து 4d. அப்போ a is equal to 4d அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இந்த ரேஷியோலேருந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5th termக்கும் 21st termக்கும் உள்ள ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5th termக்கும் 21st termக்கும் உள்ள ரேஷியோ. அப்போ A5/A21 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ A5 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்னா A + 4d அப்படின்னு எழுதிக்கலாம். A21ன்றது எப்படி எழுதிக்கலாம்னா A + 20d அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா nth டேர்மோட ஃபார்முலா அதுதான். இதில் ஏயோட பிளேஸில் நம்மளால் என்ன அப்ளை பண்ணிக்க முடியும், 4dன்றதை அப்ளை பண்ணிக்க முடியும். அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ இந்த ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 4dன்னு போட்டுருங்க. 4d + 4d/4d + 20d அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை ஆட் பண்ணால் மேலே 8d, கீழே வந்து 24d அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ டியும் டியும் கேன்சல் ஆகிடும். 8 டேபிளில் இது 1s are, இது 3s are. அப்போ நம்மளோட ரேஷியோ வந்து 1:3 அப்படின்றது தான் கரெக்டான ரேஷியோ. யாருக்கு? 5th termக்கும் 21st termக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:3 தான். அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, S5க்கும் S21க்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ அவங்க கேட்ட ரெண்டாவது கொஸ்டினுக்கு வரலாம். S5க்கும் S21க்கும் உள்ள ரேஷியோ அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ S5/S21ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இப்போ கண்டுபிடிக்கும் போது இப்போ SN ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுதானே நம்மளுடைய SN ஃபார்முலா. இங்கே N இருந்தால் இங்கே N அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 5 இருந்தால் 5 அப்ளை பண்ணணும். ஸோ 5/2 இங்கே 2a + n-1 × d அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ 2a + n-க்கு பதிலாக மட்டும் இந்த 5 அப்ளை பண்ணிடணும். இப்போ n-1 அப்படின்னா நம்ம 4d அப்படின்னு எழுதியிருக்கணும். கீழே 21st டேர்ம்னா இப்போ 21/2 அப்படின்னு வந்திருக்கும். 2a + n-1 × d, n வந்து 21ன்றதுனால n-1 வந்து இங்கே 20d அப்படின்னு கிடச்சிருக்கும். ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து ஃப்ரம் 1 ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 4dன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ஏவை தூக்கிட்டு 4d அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ மேலே வந்து ஒரு 5/2 இருக்குது. இங்கே வந்து 2 × ஏக்கு பதிலாக 4d, இங்கே ப்ளஸ் இன்னொரு 4d இருக்குது கொஸ்டினில். கீழே வந்து 21/2 2 × ஏக்கு பதிலாக 4d ப்ளஸ் 20d அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. அது அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்ற இடத்துல மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச 4dன்றதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு 5/2 இருக்குது, கீழே ஒரு 21/2 இருக்குது. இந்த 2வும் இந்த 2வும் கட் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, மேலேயும் ஃப்ராக்ஷன் இருந்து கீழேயும் ஃப்ராக்ஷன் இருந்து அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ மேலே 5/2 இருக்குல்ல, கீழே இருக்க 21/2 மேலே வந்தால் 2/21 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை மேலே நம்ம இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்போ நியூமரேட்டரில் நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம் என்னன்னு பாருங்கள். 4ம் 2ம் ஆட் பண்ணால் 8d + 4d இருக்குது. டினாமினேட்டரில் அதே மாதிரி 8d + 20d அப்படின்ற டேர்ம் இருக்குது. இங்கே இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆகிருக்கும். அப்போ 5/21 இங்கே ஆட் பண்ணும்போது நியூமரேட்டரில் வந்து 8 + 4 12d கிடைக்குது. கீழே வந்து 28d அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த டியும் இந்த டியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த டேபிளில் வந்தாலும் கேன்சல் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இப்போ இங்கே இந்த 12 இருக்குது, 21 இருக்குது. 3 டேபிளில் 3 4s are, இங்கே 3 7s are கேன்சல் பண்ணியிருக்கலாம். 4 டேபிளில் 28 வரும், 4 1s are, 4 7s are. நியூமரேட்டரில் ஒரு 5 மட்டும் இருக்குது. டினாமினேட்டரில் 7 7s are 49 அப்படின்றது இருக்குது. அப்போ 5:49 அப்படின்றது தான் S5:S21ஓட சரியான ரேஷியோ. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்லேருந்து கேஸ் பேஸ்டு கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்கள். India is competitive manufacturing location due to the low cost of manpower and the strong technical and engineering capabilities contributing to the higher quality production runs. The production of TV sets in a factory increases uniformly by a fixed number every year. Production வந்து every year வந்து ஒரு fixed numberால increase ஆகிட்டே இருக்கு. It produced 16,000 sets in the 6th year and 22,600 in the 9th year அப்படின்னு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரால் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். யூனிஃபார்மாக ஒரே நம்பரால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா. ஸோ இதில் வந்து கொஸ்டினில் எந்த இடத்துல அவங்க ஏபின்றதை சொல்லவே இல்லை. ஆனால் இன்க்ரீஸ்டு யூனிஃபார்ம்லி பை த சேம் நம்பர்ன்றதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான். அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில் பாருங்கள். They produced 16,000 set in the 6th year. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து A1, செகண்ட் இயர் A2, தேர்ட் இயர் A3 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க கொஸ்டினில் நம்மளுக்கு கிவன் வந்து 6th இயரோட ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ A6 கொடுத்துருக்காங்க. A6 = 16,000. 9th இயர் வந்து 9th இயர்ன்றது A9 = 22,600. இது ரெண்டு தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கீழே இருக்க கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது முதல்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ப்ரொடக்ஷன் டூரிங் த ஃபர்ஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க முதல்ல. அதாவது A1 ஏ கேட்குறாங்க. A1நாலும் ஏனாலும் ஒன்று தான். ஸோ நம்மளுக்கு AN மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2 ANோட வேல்யூ இருக்குது. AN அப்படின்னா என்ன அர்த்தம்? A + n-1 × d அப்படின்னு அர்த்தம். இதான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணி இவங்க 2 பேரையும் சால்வ் பண்ண முடியும் பாருங்களேன். இப்போ A6ன்றது 16,000னா A6ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? A + 6 - 1 × d. 6 - 1ன்றது A + 5dன்னு எழுதிக்கலாம் டேரெக்டாக. இதோட வேல்யூ வந்து 16,000 கொஸ்டினில் இருக்குது. A9 அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணால் A + 8d அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா n-1 9 - 1 8 ஆயிருக்கும். இது வந்து 22,600ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். இதுவும் 1a இதுவும் 1, ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் கட் ஆகுதுல்ல. அப்போ இது மைனஸ், இதுவும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த ஏயும் இந்த ஏயும் கட் ஆயிடுச்சு. 5 - 8 பண்ணால் -3d அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் மேலே தான் பெரிய நம்பர் போட்டு கீழே தான் சின்ன நம்பர் போட்டு தான் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மேலே வந்து 22,600, கீழே வந்து 16,000 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 6. ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, அதெல்லாம் -6,600 கிடச்சிருக்கு.
ஸோ இங்கே மல்டிப்பிள் இருக்க -3 அங்கே போனால் என்ன இருக்கும், டிவைட் ஆகிருக்கும். அப்போ D is equal to -6600 divided by -3. மைனஸ் கட் ஆகிருக்கும். அப்போ D is equal to 2200 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் வந்து அவங்களோட காமன் டிஃப்ரென்ஸ். ஆனால் கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் கேட்கல, ஏ தான் கேட்டாங்க. இந்த டியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ கிடச்சிரும். நம்ம முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2, சப்ஸ்டியூட் இன் 1 பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் a ப்ளஸ் 5 into d, dக்கு பதிலாக 2200 equal to 16,000 அப்படின்றத அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எடுத்து போய் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ a ப்ளஸ் இது வந்து 0, 0, 5 2s are 10, பேலன்ஸ் 1, 11,000 கிடைக்குது. இது வந்து 16,000. இங்கே இருக்கிற 11,000 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிருக்கும். அப்போ 16,000 minus 11,000 பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள், a is equal to 5,000. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 5,000 தான். முதல் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகும். மற்ற கீழே இருக்க கொஸ்டின் இதே ஆன்சரை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கேஸ் பேஸ்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு தான் டைம் எடுக்கும், மற்ற எல்லாம் டேரெக்டாக பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ப்ரொடக்ஷன் டூரிங் த ஃபர்ஸ்ட் இயர் கண்டுபிடிச்சாச்சு, அதான் ஏ வேல்யூ. அடுத்து வந்து ஃபைண்ட் த ப்ரொடக்ஷன் டூரிங் த 8th இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். 8th இயர்னா A8 கேட்குறாங்கன்னு அர்த்தம். A8னா A + n-1 into D என்ற ஃபார்முலாவில் A + 7D அப்படின்னு எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிச்சாச்சு 5,000 + 7 டைம்ஸ் டிஃப்ரென்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2,200 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ இங்கே வந்து 5,000 இருக்கு, 2 0, 7 2s are 14, பேலன்ஸ் 1 15. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 5,000, இது 15,400. ஸோ ஆட் பண்ணும்போது 20,400 கிடைக்குது. ஸோ 20,400 தான் 8th இயரில் அவங்களோட ப்ரொடக்ஷனாக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ப்ரொடக்ஷன் டூரிங் ஃபர்ஸ்ட் 3 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 yearsலேயும் அவங்களோட ப்ரொடக்ஷன் என்னன்னு, தேர்ட் இயர்னு கேட்கல, ஃபர்ஸ்ட் 3 yearsக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ S3 கேட்குறாங்க. டூரிங் த ஃபர்ஸ்ட் 3 years, ஃபர்ஸ்ட் 3 இயர்க்கும் சேர்ந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத அவங்களோட கொஸ்டின். அப்போ S3 கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ S3 கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம SN ஃபார்முலா அப்ளை பண்ணணும். SN is equal to உங்களோட ஃபார்முலா n/2 2a + n-1 into d. ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லை A1 A2 A3 மூணுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் கூட பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் டைம் கம்மியாக தான் ஆகும். இப்போ S3 வேணும்னா S3 is equal to 3/2 2 times A வேல்யூ நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் 5,000 கண்டுபிடிச்சிட்டோம். n-1 n வந்து 3ன்றதுனால இங்கே 2 times டிஃப்ரெண்ட் வந்து 2,200ன்னு ஆல்ரெடி கொஸ்டினில் கண்டுபிடிச்சாச்சு. வெறும் கேல்குலேஷன் மட்டும் தான். 3/2 இதை மல்டிபிள் பண்ணும்போது 5,000 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 10,000 கிடச்சிருக்கும். ஸோ ப்ளஸ் இங்கே வந்து 2ல் மல்டிபிள் பண்ணும்போது 4400 வந்திருக்கும். ஸோ இவங்களை ஆட் பண்ணிவிட்டு 2ல் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 10,000ம் 4,400ம் இருக்குது. ஸோ 14,400 கிடச்சிருக்கும். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 7 2s are 0 0, 3ல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0 0 3 2s are 6 2 1. ஸோ 21,600 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் 3 yearsல அவங்களோட ப்ரொடக்ஷன். அடுத்து பாருங்க, இன் விச் இயர் த ப்ரொடக்ஷன் இஸ் 29,200 rupees கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. லெட் அஸ் அஸ்யூம் nth இயர் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து 29,200 அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் nth இயர் அப்படின்னா AN அப்படின்னு அர்த்தம். AN is equal to A + n-1 into D அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ nth இயரோட ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அதாவது ANோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. nth இயரோட ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஆக்சுவலாக AN. அந்த ANக்கு பதிலாக 29,200ன்றதை எடுத்துக்கலாம். A வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருந்த பேட்டர்னில் கண்டுபிடிச்சாச்சு 5,000. என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ n-1 டிஃப்ரென்ஸ் வந்து 2,200, அதுவும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல இங்கே ப்ளஸில் இருக்க நம்பர் தான் இங்கே எடுத்துகிட்டு வரணும், மைனஸில் வந்திருக்கும். ஸோ 29,200 minus 5,000 ஈக்குவல் டு இங்கே வந்து n-1 into 2,200 இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 29லேருந்து 5,000 போச்சுன்னா 24,200 இருக்கும். மல்டிபிளில் இருக்க இந்த 2,200 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வந்திருக்கும். 2,200 ஈக்குவல் டு n-1. இந்த 2 0க்கு இந்த 2 0 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 22 டேபிளில் 22 1s are, இங்கே 22 1s are, திருப்பியும் 1s are அப்படின்றது கிடைக்குது. அப்போ 11 is equal to n-1. -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆயிருக்கும், ஈக்குவல் டு n. அப்போ 12 is equal to n கிடைக்குது. அப்போ 12th இயர் தான் உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து 29,200 ஆயிருக்கும். Find the difference of the production during the 7th year and the 4th year. A7க்கும் A4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. A7 அப்படின்னா A + 6D அர்த்தம். -A4 அப்படின்றது வந்து A + 3D
இதை மைனஸ் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா a + 6d - a - 3dன்னு கிடைக்கும். இந்த a கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். இப்போ 6dலேருந்து 3dயை மைனஸ் பண்ணோம்னா 3d கிடச்சிருக்கும். அப்போ 3 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். டிஃப்ரென்ஸ் வந்து 2200 நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 6600 கிடைக்குது. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.